ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஒரு அருமையான புரோட்டீன் நிறைந்த பச்சைப்பயிறு கிரேவி குயிக்காக ஃபாஸ்ட்டாக எப்படி செய்யணும்னு பார்க்கணுமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முத வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். இது பார்த்திங்கன்னா சாதத்துக்கு கூடயும் சப்பாத்தி, தோசை, பரோட்டா இது கூட சாப்பிட்றதுக்கு ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். குயிக்காக ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். வாங்க அது எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் குயிக்காகவே பார்த்துடலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணுங்கள். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு, உளுந்த பருப்பு சேர்த்து நல்லா வெடித்து பொரிய விடுங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து 2 வரமிளகாவும் சேர்த்துக்குங்க. கூடவே கருவேப்பிலை சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்குங்க. அடுத்து 4-5 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. 5-6 வெள்ளை பூண்டு முழுசாக சேர்த்துட்டு இதே கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதங்கி வந்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கணும். இந்த மாதிரி ப்ரௌனாக வந்ததும் ஒரு தக்காளியை சேர்த்துக்குங்க. இதே நல்லா மசிஞ்சு குழஞ்சி வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இதில் சிறிதளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். வேறு எந்த மசாலாவும் தேவையில்லை. இந்த மாதிரி சேர்த்துட்டு இதே ஒரு 2 நிமிஷம் அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே குக்கரில் 200 கிராம் அளவுக்கு இந்த பச்சைப்பயிரை வேக வச்சு வச்சுருக்கேன். அதையும் இதில் அப்படியே சேர்த்துடலாம். நல்லா குழச்சி வச்சுருக்கேன். இதையும் அதில் சேர்த்துருங்க. நல்லா மசிஞ்சிருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதை அதில் அப்படியே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. நான் அந்த மாதிரி 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு பார்த்துக்குங்க. உப்பு பார்த்துட்டு உப்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் எல்லா இடத்துலையும் பர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5-6 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விடுவோம். பாருங்கள், கொதித்து நல்லா குழன்னு நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்துடுச்சு. நல்ல மணமும் வருது. கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் இருந்தால் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா ஃபென்டாஸ்டிக்கான ஒரு புரோட்டீன் நிறைந்த ஒரு பாசிப்பயிறு கறி குயிக்காக ரெடி ஆச்சுங்க. இதே மாதிரிலாம் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா நம்ம சேனல் மிஸ்டர் விஜயன் ப்ரோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ்க்குங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். இது பார்த்திங்கன்னா சாதம், தோசை, சப்பாத்தி உடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். குயிக்காக செஞ்சிடலாம். இந்த மாதிரி வீடியோ பார்க்குறது நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.